கோவை மாவட்டத்தில் உள்ள 10 சட்டமன்ற தொகுதிகளுக்கான வாக்கு எண்ணிக்கை தடாகம் சாலை அரசு தொழில்நுட்பக் கல்லூரி வளாகத்தில் நடைபெறவுள்ளது. இந்த தகவல்களோடு இணைக்கிறார் செய்தியாளர் குருசாமி. அவரிடம் விவரங்களை கேட்கலாம். குருசாமி, எந்தெந்த தொகுதிகளுக்கான வாக்கு எண்ணிக்கை அங்கு நடைபெற இருக்கிறது? அங்கு செய்யப்பட்டிருக்கும் ஏற்பாடுகள் என்ன? கோவை மாவட்டத்தில் மொத்தம் 10 சட்டமன்ற தொகுதிகள் இருக்கின்றன. அந்த 10 சட்டமன்ற தொகுதிகளுக்கும் ஒரே இடத்தில் வாக்கு எண்ணிக்கையானது நடத்தப்பட இருக்கிறது. தடாகம் சாலையில் உள்ள அரசு தொழில்நுட்ப கல்லூரி வளாகத்தில் இந்த வாக்கு எண்ணிக்கையானது துவங்க இருக்கிறது. இதற்கான ஏற்பாடுகள் அனைத்தும் தயார் நிலையில் வைக்கப்பட்டிருக்கிறது. காலை 5 மணி முதலே தேர்தல் பணியில் ஈடுபடக்கூடிய ஊழியர்கள் மற்றும் முகவர்கள் ஆகியோர் தொடர்ச்சியாக வாக்கு எண்ணிக்கை மையத்திற்கு வந்தபடி இருக்கிறார்கள். அவர்களை ஒழுங்குபடுத்தி அனுப்பக்கூடிய பணியில் காவல்துறையினர் ஈடுபட்டுக் கொண்டிருக்கிறார்கள். முதல் கேட் வழியாக வேட்பாளர்கள் மற்றும் தலைமை முகவர்கள் ஆகியோர் மட்டும் அனுப்பப்பட்டுக் கொண்டிருக்கிறார்கள். இதை தவிர்த்து இரண்டாவது கேட் வழியாக அந்த முகவர்கள் உள்ளிட்ட அனைவரும் அனுப்பப்பட்டுக் கொண்டிருக்கிறார்கள். தற்பொழுது வேட்பாளர்கள் உள்ளிட்ட அனைவரும் இந்த பகுதிக்கு வந்து கொண்டிருப்பதை காண முடிகிறது. தற்பொழுது சிங்காநல்லூர் காங்கிரஸ் வேட்பாளர் ஸ்ரீநிதி அவர்கள் தற்பொழுது வாக்கு எண்ணிக்கை மையத்திற்கு சென்று கொண்டிருக்கிறார். இதேபோல ஒவ்வொரு வேட்பாளர்களும் தற்பொழுது வாக்கு எண்ணிக்கை மையத்தை நோக்கி வந்து கொண்டிருக்கிறார்கள். காவல்துறையினர் உரிய ஆவணங்களை பார்த்து அவர்களை உள்ளே அனுப்பி கொண்டிருக்கிறார்கள். குறிப்பாக வாக்கு எண்ணிக்கை மையத்திற்குள் வரக்கூடிய ஊழியர்கள் மற்றும் முகவர்கள் ஆகியோர் பேனா, பென்சில் போன்றவற்றை கையில் கொண்டு வரக்கூடாது என்ற அறிவுறுத்தல்களும் வழங்கப்படுகிறது. மேலும் ஸ்மார்ட் வாட்ச் உள்ளிட்ட பொருட்களை கொண்டு வரும்போது அவற்றை உள்ளே அனுமதிக்காமல் அவற்றை பறிமுதல் செய்யக்கூடிய பணியிலும் காவல்துறையினர் ஈடுபட்டிருக்கிறார்கள். அதேபோல பேனா, பென்சில் உள்ளிட்டவை கொண்டு வந்தால் அவற்றையும் வாங்கி பறிமுதல் செய்யக்கூடிய பணிகள் நடைபெற்று வருகிறது. உள்ளே வாக்கு எண்ணிக்கையின் பொழுது பேனா, பென்சில் உள்ளிட்டவை உள்ளே வழங்கப்படும் என தெரிவிக்கப்பட்டு எந்தவிதமான உபகரணங்கள் வெளியிலிருந்து உள்ளே கொண்டு செல்வதற்கு அனுமதிக்கப்படுவதில்லை. முழுமையான ஒரு சோதனைக்கு பின்னரே அனுமதிக்கப்பட்டுக் கொண்டிருக்கிறார்கள். வரக்கூடிய ஊழியர்கள் QR கோடுடன் கூடிய அடையாள அட்டையானது வழங்கப்பட்டிருக்கிறது. அந்த QR கோடுடன் கூடிய அடையாள அட்டையை ஸ்கேன் செய்து அவர்களை உறுதிப்படுத்திய பின்னரே சம்பந்தப்பட்ட ஊழியர்கள் வாக்கு எண்ணிக்கை மையத்திற்குள் அனுமதிக்கப்பட்டுக் கொண்டிருக்கிறார்கள். தொடர்ச்சியாக இந்த வாக்கு எண்ணிக்கையானது காலை 8 மணி அளவில் துவங்க இருக்கிறது. அதற்கான ஏற்பாடுகள் அனைத்தும் தயார் நிலையில் வைக்கப்பட்டிருக்கிறது. குறிப்பாக காலை 8 மணி அளவில் முதலில் தபால் வாக்குகள் எண்ணப்படும். அதனைத் தொடர்ந்து 8:30 மணி அளவில் இந்த வாக்குப்பதிவு இயந்திரத்தில் பதிவாயிருக்கக்கூடிய வாக்குகள் பதிவு செய்யப்பட இருக்கிறது. தொடர்ச்சியாக அரசியல் கட்சியினுடைய தலைமை முகவர்கள் மற்றும் அரசியல் கட்சியினர் தொடர்ச்சியாக வாக்கு எண்ணிக்கை மையத்திற்குள் வந்து கொண்டிருக்கிறார்கள். வாக்கு எண்ணிக்கை சரியாக 8 மணிக்கு துவங்க இருக்கக்கூடிய நிலையில் அனைத்து ஏற்பாடுகளும் கோவை மாவட்டத்தை பொறுத்தவரை தயார் நிலையில் வைக்கப்பட்டிருக்கிறது. கோவை மாவட்டத்தை பொறுத்தவரை 84.77% வாக்குகள் பதிவாகி இருக்கிறது. இதுவரை இந்த அளவிற்கான அதிகபட்சமான வாக்குகள் இந்த கோவை மாவட்டத்தில் பதிவாகி இருப்பது இதுவே முதல் முறை. இதேபோல மேற்கு மண்டலத்திலும் வாக்குப்பதிவு என்பது கடந்த தேர்தல்களை விட இந்த முறை வாக்குப்பதிவானது மிக அதிகமான அளவில் பதிவாகி இருக்கிறது. இந்த சூழலில் இந்த அதிகப்படியான வாக்குகள் பதிவாகி இருப்பது யாருக்கு சாதகமான சூழல் இருக்கிறது என்ற ஒரு பெரிய எதிர்பார்ப்பும் எழுந்திருக்கிறது. குறிப்பாக மேற்கு மண்டலத்தில் பொறுத்தவரை திமுகவின் கோட்டையா அதிமுகவின் கோட்டையா என்ற விவாதங்கள் வலுத்து வரக்கூடிய நிலையில் கடந்த அடுத்தடுத்த 2 தேர்தல்களிலும் அதிமுகவே அதிக அளவில் வெற்றி பெற்றிருந்தது. இந்த சூழலில் திமுக அதிக அளவில் மேற்கு மண்டலத்தில் தொகுதிகளை கைப்பற்றுமா என்ற எதிர்பார்ப்பும் எழுந்திருக்கிறது. இந்த சூழலில் தமிழக வெற்றி கழகமும் தற்பொழுது தேர்தலில் போட்டியிட்டிருப்பதன் காரணமாக ஒரு மிகப்பெரிய அளவில் எதிர்பார்ப்பு ஏற்படுத்தி இருக்கிறது. தமிழக வெற்றி கழகம் எந்த அளவிற்கு வாக்குகளை பெறப்போகிறார்கள், அதில் எவ்வளவு பேர் வெற்றி பெறப் போகிறார்கள் என்ற எதிர்பார்ப்பும் இருந்திருக்கிறது. குறிப்பாக ஈரோடு மாவட்டம் கோபிச்செட்டிப்பாளையத்தில் முன்னாள் அமைச்சர் செங்கோட்டையன் போட்டியிடுவது ஒரு முக்கியமாக கவனத்தை ஈர்த்திருக்கிறது. கோபிச்செட்டிப்பாளையத்தை பொறுத்தவரை 9 முறை தொடர்ச்சியாக சட்டமன்ற உறுப்பினராக வெற்றி பெற்றிருக்கக்கூடிய அவர் தற்பொழுது தமிழக வெற்றி கழகத்தினுடைய வேட்பாளராக களமிறங்கி இருக்கிறார். எனவே அது ஒரு முக்கியமான ஒரு தொகுதியாக அவர் அங்கு வெற்றி பெறுவதற்கான வாய்ப்புகள் அதிகமாக இருப்பதாக கூறப்படக்கூடிய நிலையில் அவரது தொகுதியும் முக்கியமான ஒன்றாக கூர்ந்து கவனிக்கக்கூடிய ஒரு பகுதியாக அமைந்திருக்கிறது. அதேபோல கோவையை பொறுத்தவரை கோவை வடக்கு சட்டமன்ற தொகுதியில் பாரதிய ஜனதா கட்சியினுடைய தேசிய மகளிர் அணித் தலைவர் வானதி சீனிவாசன் போட்டியிட்டிருக்கிறார். அவர் இந்த 2வது முறையாக கோவையில் ஏற்கனவே கோவை தெற்கு சட்டமன்ற தொகுதியில் வெற்றி பெற்றிருந்த நிலையில் தற்பொழுது வடக்கு சட்டமன்ற தொகுதியில் வேட்பாளராக போட்டியிடுகிறார். அவரது வெற்றி எந்த அளவிற்கு வாய்ப்புகள் இருக்கிறது என்ற ஒரு பெரிய எதிர்பார்ப்பு ஏற்பட்டிருக்கிறது. இதை தவிர்த்து முக்கியமாக கோவை தெற்கு சட்டமன்ற தொகுதியில் முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜி களமிறங்கி
இருக்கிறார். இதுவரை கரூர் மாவட்டத்தில் போட்டியிட்டுக் கொண்டிருந்த அவர் இந்த முறை கோவை தெற்கு தொகுதியில் போட்டியிடுகிறார். அது ஒரு முக்கியத்துவம் வாய்ந்த ஒன்றாக கருதப்படுகிறது. செந்தில் பாலாஜி எவ்வளவு வாக்கு வித்தியாசத்தில் வெற்றி பெறுவார் என்ற விவாதங்களும் துவங்கியிருக்கிறது. அவருக்கு எதிர்த்து போட்டியிடக்கூடிய அதிமுக வேட்பாளர் அம்மன் அர்ஜுனனும் ஒரு வலுவான ஒரு வேட்பாளராக இருப்பதன் காரணமாக ஒரு கடுமையான போட்டி கோவை தெற்கு தொகுதியை பொறுத்தவரை இருக்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது. காலை 8 மணி அளவில் வாக்கு எண்ணிக்கை துவங்கக்கூடிய நிலையில் 10 மணி அளவில் இந்த முன்னணி நிலவரங்கள் தெரிய வரும் என எதிர்பார்க்கலாம். இணைப்பிலேயே காத்திருங்க குருசாமி.